வெல்கம் டு எக்ஸ் ஹப் தமிழ். நீங்களும் ஆகலாம் அரசு அதிகாரி. எங்களுடன் பயணிக்கவும். வெற்றி உறுதி. இன்றைய பாடம் புறங்கூறாமை. அதிகாரம் 19. பால் அறத்துப்பால். இயல் இல்லறவியல். புறங்கூறாமை என்பது ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி இகழ்ந்து பேசாதிருத்தல் ஆகும். காணாத இடத்தில் யாரையும் குறை கூறாமை. குறள் 181. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன். புறங்கூறான் என்றல் இனிது. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன். புறங்கூறான் என்றல் இனிது. சொல்லும் பொருளும். அறங்கூறான் அறவழியில் நடந்து நல்லனவற்றை கூறாமல் அல்ல பாவங்களை செய்யினும் செய்வானாயினும் ஒருவன் ஒருவன். புறங்கூறான் புறம் கூறமாட்டான் என்றல் என்று பெயரெடுத்தல் இனிது இனிதாகும். பொருளுரை. அறவழியில் நடந்து நல்லனவற்றை கூறாமல் பாவங்களை செய்வானாயினும் ஒருவன் புறம் கூறமாட்டான் என்று பெயரெடுத்தல் இனிதாகும். விளக்கவுரை. அறங்கூறான் என்பது அறநெறி வழிகளை மற்றவர்களிடம் எடுத்துரைக்காது இருத்தல். புறங்கூறான் என்பது எவ்வகை மனநிலையிலும் பிறரை பற்றி மற்றவர்களிடம் தீதாக எதையும் கூறாதிருத்தல். இவ்விரண்டுமே ஒருவன் தன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கூறுகின்ற சொல்லின் தன்மையை எடுத்துரைக்கிறது. ஒருவன் அறங்கூறானாயினும் அவனுக்கு பழி வராது. ஆனால் புறங்கூறுவானாயின் மிகப்பெரிய பழி வந்து சேரும். அதனால் புறங்கூறாதவன் என்று பெயரெடுத்தல் அறங்கூறுவதை காட்டிலும் மிகவும் நல்லதாகும். குறள் 182. அறனமே அல்லவை செய்தலின் தீதே. புறனமே பொய்த்து நகை. அறனமே அல்லவை செய்தலிற் தீதே. புறனமே பொய்த்து நகை. சொல்லும் பொருளும். அறனமே அறநெறி செயல்களை அழித்து அல்லவை பாவங்களை செய்தலின் செய்தலை விட தீதே தீமையானது. புறனமே ஒருவனை காணாதவிடத்து பழித்து பேசி பொய்த்து கண்டவிடத்து பொய்யாக நகை நகைத்து பேசுதல். பொருளுரை. அறநெறி செயல்களை அழித்து பாவங்களை செய்தலை விட தீமையானது ஒருவனை காணாதவிடத்து பழித்து பேசி கண்டவிடத்து பொய்யாக நகைத்து பேசுதல் ஆகும். விளக்கவுரை. இக்குறளில் புறங்கூறும் பாவச்செயலை விட அவனை கண்டவிடத்து பொய்யாக நகைத்து பேசும் பெருங்கொடுஞ்செயலை குறிப்பிடுகின்றார். புறங்கூறுதல் கீழ்த்தரமான செயல். புறங்கூறப்பட்டவன் எதிரில் வரும்போது அவனிடம் பொய்யாக நகைத்து பேசுதல் அதனினும் கீழ்த்தரமான செயலாகும். இவை அறநெறி செயல்களை அழித்து பாவச்செயல்களை செய்வதை விட மிகவும் தீமையானது ஆகும். குறள் 183. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்த்தலின் சாதல். அறங்கூறும் ஆக்கம் தரும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்த்தலிற் சாத லறங்கூறும் ஆக்கம் தரும். சொல்லும் பொருளும். புறங்கூறி காணாதவிடத்து இழித்து பேசி பொய்த்துயிர் கண்டவிடத்து பொய்யாக மகிழ்ந்து பேசி வாழ்த்தலின் உயிர் வாழும் வாழ்வை காட்டிலும் சாதல் இறந்து விடுதல். அறங்கூறும் அறநூல்கள் கூறும் ஆக்கம் பயனை தரும் கொடுக்கும். பொருளுரை. ஒருவனை காணாதவிடத்து இழித்து பேசி கண்டவிடத்து பொய்யாக மகிழ்ந்து பேசி உயிர் வாழும் வாழ்வை காட்டிலும் இறந்து விடுதல் அறநூல்கள் கூறும் பயனை கொடுக்கும். விளக்கவுரை. ஒருவன் வாழுங்காலத்து மற்றவரை பற்றி புறங்கூறி கண்டவிடத்து நல்லவனாக நடித்து உயிர் வாழ்வதை விட அவன் செத்தால் தான் இக்குற்றத்தை நிறுத்துவானாயின் செத்தொழித்தலே அவன் செய்யும் அறமாகும். புறங்கூறும் குற்றத்துடன் உயிர் வாழ முற்படுவது இழிவான முறையில் உயிர் வாழ்வதை குறிக்கிறது. குறள் 184. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க. முன்னின்று பின்னோக்காச் சொல். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க. முன்னின்று பின்னோக்காச் சொல். சொல்லும் பொருளும். கண்ணின்று ஒருவனை தன் கண்முன் வைத்து கண்ணறச் இரக்கமின்றி கண்ணோட்டமின்றி சொல்லினும் கடுஞ்சொற்களை சொன்னாலும் சொல்லற்க சொல்லாதிருப்பாயாக. முன்னின்று அவன் எதிரே இல்லாதபோது பின்னோக்காச் பின்விளைவை நோக்காது சொல் சொல்வதை. பொருளுரை. ஒருவனை தன் கண்முன் வைத்து இரக்கமின்றி கடுஞ்சொற்களை சொன்னாலும் அவன் எதிரே இல்லாதபோது பின்விளைவை நோக்காது புறங்கூறுவதை சொல்லாதிருப்பாயாக. விளக்கவுரை. ஒருவனை கண்ணெதிரிலேயே இரக்கமற்று கடுஞ்சொற்களால் பேசுவது அவனை அவமானப்படுத்துவதும் அவனை புண்படுத்துவதும் ஆகும். இது ஒரு கொடிய செயல். இதைவிட கொடுமையானது அவன் கண்ணெதிரில் இல்லாதபோது அவனை பற்றி புறங்கூறுவது. கண்ணெதிரே கூறிய கடுஞ்சொல்லுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் புறங்கூறியமைக்கு மன்னிப்பு கிடையாது. குறள் 185. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையாற் காணப்படும். அறஞ்சொல்லு நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புன்மையாற் காணப்படும். சொல்லும் பொருளும். அறஞ்சொல்லும் ஒருவன் அறநெறி எடுத்துரைக்கும் நெஞ்சத்தான் மனமுள்ளவன் அண்மை அல்லன் என்பது. புறஞ்சொல்லும் அவனின் புறம் பேசும் புன்மையாற் இழிச்செயலால் காணப்படும் தெரிந்து கொள்ளலாம். பொருளுரை. ஒருவன் அறநெறி எடுத்துரைக்கும் மனமுள்ளவன் அல்லன் என்பது அவனின் புறம் பேசும் இழிச்செயலால் தெரிந்து கொள்ளலாம். விளக்கவுரை. இங்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் தன்மையை பற்றி கூறப்படுகிறது. புறம் சொல்லும் ஒருவனால் அறத்தை பற்றி நெஞ்சார எதையும் எடுத்துரைக்க முடியாது என்பதும் அவ்வாறு எடுத்துரைக்க முனைவானாயினும் அவன் புறங்கூறுபவன் என்பதை மற்றவர்கள் அறிந்ததினால் அவன் நெஞ்சம் அறம் கூறும் தன்மையற்றது என்பதையும் அதற்கான நெஞ்சுரம் அவனிடம் இல்லை என்பதையும் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளலாம். குறள் 186.
பிறன்பழி கூறுவான் தன்பழி உள்ளும். திறந்தெறிந்து கூறப்படும். பிறன்பழி கூறுவான் ரன்பழி யுள்ளும். திறன்றெறிந்து கூறப்படும். சொல்லும் பொருளும். பிறன்பழி பிறருடைய பழியை கூறுவான் அவர்கள் காணாதவிடத்து கூறுபவன். தன்பழி தன்னுடைய குற்றங்கள். உள்ளும் பலவற்றினுள்ளும். திறந்தெறிந்து வலிமையுள்ள குற்றங்களை கண்டுபிடித்து கூறப்படும் பழித்து பேசப்படுவான். பொருளுரை. பிறருடைய பழியை அவர்கள் காணாதவிடத்து கூறுபவன் தன்னுடைய குற்றங்கள் பலவற்றினுள்ளும் வலிமையுள்ள குற்றங்களை கண்டுபிடித்து பழித்து பேசப்படுவான். விளக்கவுரை. பிறருடைய குற்றங்களை அவர்கள் இல்லாதவிடத்து கோள் சொல்லும்போது கோள் கேட்கின்றவன் தன்னுடைய குற்றங்களை தேடிக் கண்டுபிடித்து பிறரிடம் புறங்கூறுவான் என்பதையும் உணர வேண்டும். பிறருக்கு தான் செய்யும் தீங்கானது பிறரால் தனக்கும் அதே வகை தீங்கு உண்டாகும் என்பது கருத்து. குறள் 187. பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி. நட்பாடல் தேற்றா தவர். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி. நட்பாடர் ஏற்றா தவர். சொல்லும் பொருளும். பகச்சொல்லி பகையுணர்வு ஏற்படும்படி புறம் சொல்லி. கேளிர் உறவினர்களை. பிரிப்பர் பிரியும்படி செய்வர். நகச்சொல்லி மகிழ்ச்சியுடன் கூடி பேசி. நட்பாடல் நண்பர்களாக்கிக் கொள்ள. தேற்றா தவர் தெரியாதவர்கள். பொருளுரை. பகையுணர்வு ஏற்படும்படி புறம் சொல்லி உறவினர்களை பிரியும்படி செய்வர் மகிழ்ச்சியுடன் கூடி பேசி நண்பர்களாக்கிக் கொள்ள தெரியாதவர்கள். விளக்கவுரை. பகுத்தல் பிரித்தல். பகச்சொல்லி பிரிய நேரும்படி பகையுணர்வு உண்டாக புறஞ்சொல்லுதல். பகை பிரிவு. உறவினரை பற்றி புறங்கூறுதல் மிகவும் தீய செயலாகும். அவ்வாறு செய்வானாயின் ஒருவன் சுற்றமே இல்லாதவனாகி விடுவான். பிறரினத்தாரிடமும் உறவினரிடையே புறங்கூறும் தீங்கினை உண்டாக்குபவனும் பொல்லாதவனாவான். இவ்வாறு புறங்கூறுபவர்கள் மற்றவர்களுடன் மகிழ்ந்து பேசி நட்பு பாராட்டும் தன்மை அற்றவராக இருப்பார்கள். குறள் 188. துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார். என்னைகோல் ஏதிலார் மாட்டு. துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினா. ரென்னைகோல் ஏதிலார் மாட்டு. சொல்லும் பொருளும். துன்னியார் தன்னுடன் நெருங்கியவர்களின் குற்றமும் குற்றத்தையும் தூற்றும் புறம்பேசி பழிக்கும் மரபினார் தன்மையுடையவர்கள். என்னைகோல் எப்படி நடந்து கொள்வார்களோ. ஏதிலார் அயலார். மாட்டு இடத்து. பொருளுரை. தன்னுடன் நெருங்கியவர்களின் குற்றத்தையும் புறம்பேசி பழிக்கும் தன்மையுடையவர்கள் அயலார் இடத்து எப்படி நடந்து கொள்வார்களோ. விளக்கவுரை. புறங்கூறுவதிலேயே மிகவும் கொடியது தன்னிடம் நெருங்கி பழகுகிறவர்களை பட்டியே புறங்கூறுவது. தூற்றுதல் என்பது நல்ல நெல்மணிகளை பதரிலிருந்து பிரிப்பதற்காக ஆழியரத்திலிருந்து காற்றின் திசைக்கேற்ப நெல்மணிகளை காற்றிலே பறக்க விடுவது. இங்கு தூற்றுவது என குறிப்பிடப்படுவது தன்னிடம் நெருங்கி பழகுகிறவர்களை பற்றி தவறாக பலரிடம் புறங்கூறுதல். தூற்றுவதினால் பதரானது காற்றடிக்கும் திசையில் செல்வது போல புறங்கூறுபவர்களின் சொல்லும் கட்டுப்பாடின்றி பலரிடம் சென்று பரவுவதால் அது தூற்றுதல் எனப்பட்டது. நெருங்கி பழகியவரை பட்டியே புறங்கூறும் கொடியவர்கள் அயலாரிடம் மிகவும் மோசமாக நடந்து கொள்ளும் மிக கொடியவராகவே இருப்பர் என்பது கருத்து. குறள் 189. அறநோக்கி ஆற்றுங்கோல் வையம் புறநோக்கி. புன்சொல் உரைப்பான் பொறை. அறநோக்கி யாற்றுங்கோல் வையம் புறநோக்கி. புன்சொல் உரைப்பான் பொறை. சொல்லும் பொருளும். அறநோக்கி எதையும் சுமத்தலே தன் அறம் என்று. ஆற்றுங்கோல் சுமத்தலை செய்கிறதோ. வையம் இவ்வுலகம். புறநோக்கி பிறர் இல்லாத நிலை பார்த்து. புன்சொல் அவரை பற்றி பழிச்சொற்களை. உரைப்பான் சொல்பவனின். பொறை உடலை சுமத்தலை. பொருளுரை. பிறர் இல்லாத நிலை பார்த்து அவரை பற்றி பழிச்சொற்களை சொல்பவனின் உடலை சுமத்தலை இவ்வுலகம் எதையும் சுமத்தலே தன் அறம் என்று செய்கிறதோ. விளக்கவுரை. பொறுமைக்கு உதாரணமாக கூறப்படும் இப்பூவுலகமும் புறங்கூறுவானை சுமக்க விரும்பாது. இவ்வுலகம் அவனை சுமப்பது எதனால் எனின் தன்மீது உள்ள உயிர்களை சுமப்பது தனக்கு விதிக்கப்பட்ட அறம் என்ற ஒரே காரணத்திற்காக. புறங்கூறுபவன் உயிர் வாழ்பவனாக கருதப்படாமையால் அவனை இப்பூவுலகம் தாங்குவதை பிணத்தை சுமப்பது போன்று சுமத்தல் எனப்பட்டது. குறள் 190. ஏதிலார் குற்றம்போல் தன் குற்றம் காண்கிற்பின். தீத்துண்டோ மன்னும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம்போற் ரங்குற்றம் காண்கிற்பிர். ரீத்துண்டோ மன்னும் உயிர்க்கு. சொல்லும் பொருளும். ஏதிலார் அயலாரின் குற்றம்போல் குற்றம் கண்டு புறம்பேசுதலை போல. தன் குற்றம் தன் குற்றங்களையும் காண்கிற்பின் காண வல்லவனாயின். தீத்துண்டோ தீமை உண்டாகுமோ. மன்னும் நிலைப்பேற்றுடன் உலகில் வாழும் உயிர்க்கு உயிர்களுக்கு. பொருளுரை. அயலாரின் குற்றம் கண்டு புறம்பேசுதலை போல தன் குற்றங்களையும் காண வல்லவனாயின் நிலைப்பேற்றுடன் உலகில் வாழும் உயிர்களுக்கு தீமை உண்டாகுமோ. விளக்கவுரை. புறங்கூறும்பொழுது பிறரது குற்றங்களை பட்டியே அதிகம் பேசுவார்கள். பிறரது குற்றங்களை அலசி ஆராய்வதிலேயே காலங்கழிப்பார்கள். அதனால் தம்முடைய குற்றங்களை அலசி ஆராயும் தன்மையின்றி அதற்கான எண்ணமுமின்றி அதை செய்வதற்கான தகுதியுமின்றி வாழ்வதால் அவர்கள் வாழ்வில் நலம் பெறுதல் அரிது. பிறர் குற்றம் ஆராய்வதற்கு தேவையான தகுதியை விட தம் குற்றம் ஆராய்வதற்கு நல்ல தகுதி அதற்குண்டான மனப்பக்குவம் தேவை. அவ்வாறு ஒருவன் தன் குற்றத்தை ஆராய்ந்து களைய வல்லவனாயின் அவனை தீங்கு எதுவும் அண்டாது.
அவனால் மற்றவர்களுக்கும் தீங்கு நேரிடாது. ஒவ்வொருவரும் தம் குற்றங்களை அலசி ஆராய்ந்து களைய முற்பட வேண்டும். திருக்குறள்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம். குறள் 181. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. குறள் 182. அறனமே அல்லவை செய்தலின் தீதே புறனமே பொய்த்து நகை. குறள் 183. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்த்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்க தரும். குறள் 184. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். குறள் 185. அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையாற் காணப்படும். குறள் 186. பிறன்பழி கூறுவான் தன்பழி யுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். குறள் 187. பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர். குறள் 188. துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைகோல் ஏதிலார் மாட்டு. குறள் 189. அரண் நோக்கி ஆற்றுங்கோல் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. குறள் 190. ஏதிலார் குற்றம்போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீத்துண்டோ மன்னும் உயிர்க்கு. இது போன்ற முக்கியமான பாடங்களை தொடர்ந்து அறிய எக்ஸ்ஹாப் தமிழ் யூடியூப் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். எக்ஸ்ஹாப் தமிழ் உங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கான சிறந்த துணை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம்.